f of g of h equal to f of g of h இருக்குது. ஃபஸ்ட்டு f of xங்கிறது x மைனஸ் 1, g of xங்கிறது 3x ப்ளஸ் 1, h of xங்கிறது x ஸ்கொயர். ஃபஸ்ட்டு இந்த f of gயை ப்ராக்கெட் உள்ள கண்டுபிடிக்கலாம். அப்போ f of g equal to f of g of x. இப்போ f of g அப்படிங்கும்போது நம்ம f of g of xன்னு எழுதுகிறோம். g of x நமக்கு 3x ப்ளஸ் 1 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ f of g of x போல் 3x ப்ளஸ் 1 எழுதிக்கிறேன். இப்போ 3x ப்ளஸ் 1ங்கிற ஆன்சரை f of xயில் சப்ஸ்டிட் பண்ணும். அப்போ f of xங்கிறது x மைனஸ் 1 இருக்குது. எங்கே x வருதோ அங்கே 3x ப்ளஸ் 1 போடணும். எக்ஸுக்கு பதிலாக நான் 3x ப்ளஸ் 1 எழுதிட்டேன். அப்புறம் மைனஸ் 1 இருக்குது, அதை எடுத்து வைக்குங்க. ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 3x கிடைக்குது. அப்போ f of g அப்படிங்கும்போது நமக்கு கிடச்சிக்க ஆன்சரு 3x. நமக்கு இப்போ f of g of h கண்டுபிடிக்கணும். அப்போ f of g of h அப்படி எழுதிக்கிறீங்க. இப்போ f of g of hங்கிறது f of g of hங்கும்போது h of x. h of xக்கு பதிலாக நமக்கு x ஸ்கொயர்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் f of g இன்ட்டு h of xக்கு பதிலாக x ஸ்கொயர் எழுதிக்கோங்க. இப்போ இந்த x ஸ்கொயர் ஆன்சரை f of gயில் சப்ஸ்டிட் பண்ணோம். f of gங்கிறது நமக்கு 3xன்னு கிடச்சிது. அப்போ x வந்த பிளேஸில் x ஸ்கொயரை கொடுக்கணும். அப்போ 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக x ஸ்கொயர். இப்போ f of g of h கிடச்சிச்சு. இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டில் பார்க்கும்போது f of g of h இருக்குது. முதல் ப்ராக்கெட்டில் உள்ள g of h கண்டுபிடிக்கலாம். g of hங்கும்போது g of h of x. நமக்கு h of xோட ஆன்சர் x ஸ்கொயர்னு தெரியும். அப்போ g of h of xக்கு பதிலாக அந்த x ஸ்கொயர் எடுத்து எழுதிடலாம். g of x ஸ்கொயருக்கு x ஸ்கொயர் ஆன்சரை g of xயில் எங்கே x வருதோ அங்கே சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ g of xங்கு போக 3x ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ 3xக்கு பதிலாக அந்த x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ g of h ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. f of g of h கண்டுபிடிக்கணும். அப்போ f of g of h நம்ம ஆன்சர் கிடச்சிருக்கு 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ அந்த ஆன்சரை இப்போ g of hக்கு பதிலாக எடுத்துள்ள போகிறீங்க. அப்போ f of 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இந்த 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1ங்கிற ஆன்சரை f of xயில் போகணும். f of xங்கும்போது நமக்கு x மைனஸ் 1 இருக்குது. அப்போ xக்கு பதிலாக இந்த 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 போட்டுடணும். அப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 அங்கே மைனஸ் 1 இருக்குது, அதை எடுத்து எழுதிக்குங்க. இப்போ இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் பண்ணலாம். பேலன்ஸ் நமக்கு 3x ஸ்கொயர் கிடைக்குது. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 1 and 2ல் LHS = RHS தெரிய வருது.